அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் வேலையில்லா பட்டாதாரிகளை ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லா பக்கமும் இவங்க அரிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிருக்கு. இந்தியாவில் நீதிபதிகள், அதிகாரிகள், ஆளுகின்ற மன்னர்கள், தற்காலிக மன்னர்கள், இவங்க மட்டும்தான் ஜனநாயகம்னு நினச்சிட்ருக்காங்க. இவங்க மத்தியில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கபோதிகள் இந்த மாதிரி பேசுகிறாங்க. உண்மையாலுமே ஜனநாயகம் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லோரும் சேர்ந்த ஒரு மனித குழுக்கள் தான் ஜனநாயகம். எல்லாருக்கும் சட்டம் ஒரே சட்டம் தான், எல்லாருக்கும் ஒரே நியாயம், ஒரே நீதிபதி தான், நீதிமன்றம் தான். அதனால் கட்டாயமாக ஜனநாயகத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி இருக்கிற அதிகார வர்க்கத்தினர் தான் இந்தியாவுடைய மிக பயங்கரமான மோசமான குற்றவாளிகள். இவங்க எல்லாருமே ஒரு தனியார் முதலாளிகள் தான். ஒரு நீதிபதிக்கு 2.5 லட்சம் சம்பளம் கிடைக்கிது. 10 வருஷத்தில் அவரோட சம்பளம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா. ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 8 கோடி ரூபாயை அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார். அப்போ என்ன பண்ணுறது? சமூகத்தை பற்றி அவருடைய பார்வை என்னவா இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது. அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, நியூசன்ஸாக படுது. அதனால தான் அந்த ஆள் கரப்பாம்பூச்சின்னு சொல்லியிருக்கான். வேலையில்லா பட்டாதாரிகள் இந்தியாவில் 1955 தொடங்கிடுச்சு அந்த நிலைமை. அதில் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்கான், எத்தனை பேர் வாழ்க்கை இழந்திருக்கான், எத்தனை பேர் மிக பயங்கரமான சமூகத்தோட மோசமான குற்றவாளியாக மாறியிருக்கான், ரவுடியாக மாறியிருக்கான், மிகப்பெரிய திருடனாக மாறியிருக்கான், கொலைக்காரனாக மாறியிருக்கான். இது எல்லாமே என்ன காரணம்? ஜனநாயகத்தில் அடிப்படை உரிமை அவனுக்கு கிடைக்கல. பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது அவனுக்கு போய் சேரலை. கவர்மெண்ட்லேருந்து கட்டாயமாக வருமானம் அவனுக்கு போய் சேரலை. தனிமனித வருமானம் அப்படிங்கிறது அவனுக்கு எட்டப்படவில்லை. இப்படிங்கிறது இதுக்காக தான், இதனால தான் குற்றவாளியாக மாறியிருக்கான். இன்றைக்கி இருக்கிற மிக பயங்கரமான தேச துரோகிகள் யாருன்னு கேட்டால் ஆடுறவன் தான், வேறு யாருமே கிடையாது. அவன் மட்டும்தான் இந்த மாதிரி கேவலமாக பேசுவான். வறுமை பற்றி அவன் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டான். வறுமைங்கிறது அவனுக்கு எப்படி தெரியுமா, பாவக்காயாக கசக்குது. வறுமை உள்ளவர்களை பற்றி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. நாட்டிற்கு தேவையில்லாதவர்களாக, தேச துரோகிகளாக அவன் சித்தரிக்கிறான், ஒதுக்கி தள்ளுறான். ஏதாச்சும் ஒன்று பகையில் கொண்டுறணும்னு பார்க்குறான். நம்மக்கிட்ட ஓட்டு மட்டும் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளையெல்லாம் என்னைக்கா இவனுங்கெல்லாம் ஒழிச்சு கட்டிப்பானுங்க. நம்ம ஓட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தினால தான் நம்ம இன்றைக்கும் உயிரோடு இருந்துகிட்ருக்கோம். சாமானிய மக்களை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு சம்மந்தமே இல்லை. அவன் டேக்ஸ் மட்டும் கட்டணும். அதனால தான் யாரையும் டேக்ஸ் கட்டாத யாரையும், அடிமை இருக்காத யாரையும், நாட்டில் இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்குறான். பார்த்தீங்களா? அதனால தான் அவன் கரப்பாம்பூச்சியாக தெரியலாம். இந்தியாவில் செக்யூலரிசம் மாறணுங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஜனநாயகம் அப்படிங்கிறதே இவங்களுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை. இந்தியாவோட ஜனநாயகம் முதலாளித்துவத்தின் அடிப்படையாக கொண்டது. சாதாரண மக்களுக்கான ஜனநாயகம் இல்லை, மக்களாட்சி கிடையாது. உண்மையான மக்களாட்சி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது ஏற்கனவே நான் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கேன். சூரியகாந்த் போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டோட சாபக்கேடுகள். இந்த ஆளும் வர்க்கத்தினர் இந்த ஜனநாயகத்தை ரொம்ப கழுத்து பிடிச்சி நசுக்கிறாங்க. மக்களுக்காக யாரும் இவங்க யாருமே போராடல. இதுதான் இந்த உண்மை நிலையை காட்டுகிறது. இந்தியாவில் சில சட்டம் மாறுதல்கள் கட்டாயமாக வரணுங்க. கட்டாயமாக வரலைன்னா இதுக்கெல்லாம் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. கார்பரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டாயமாக மாற்றணுங்க. கார்பரேட்டு ஒழிஞ்சாதான் தனி மனித வருமானம் கண்டிப்பாக உயரும். வேலையில்லா திண்டாட்டம் ஒழியும். கார்பரேட் பாலிசி தான் இந்தியாவுடைய ஒழிக்க வேண்டிய பாலிசி. ரெண்டாவது, கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நேர்மை அப்படிங்கிறது கட்டாயமாக கொண்டு வரப்பட வேண்டும். இந்த கார்பரேட் கொள்கைங்கிறது எல்லா மட்டத்துலேயும் பரவி இருக்குங்க. அதிகார மட்டத்தில், கவர்மெண்ட் மட்டத்தில், எல்லா மட்டத்துலேயும் இந்த கார்பரேட் பாலிசி அப்படிங்கிறது பரவி இருக்குது. அந்த சிந்தனை, அந்த சூழ்நிலை, அந்த சிந்தனை எல்லார் மத்தியிலையும் பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருக்கு. இதுதான் சூரியகாந்தோட பேச்சோட வெளிப்பாடு. இந்தியாவுடைய பொருளாதாரம் கட்டாயமாக உயரணும்னா, இந்தியாவோட பொருளாதாரம் உயரணும்னா கட்டாயமாக இந்த 5 விஷயங்கள் கட்டாயமாக பண்ணணும். என்னென்னா, குறைந்தபட்ச ஊதிய ஆதாரத்தை கட்டாயமாக மாற்றணும். குறைந்தபட்ச ஆதார விலை விவசாய பொருட்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். 3வது, இவ்வளவு கோடி தான் சம்பாதிக்கணும், இதுக்கு மேலே எவனும் சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கட்டாயமாக உருவாக்கணும். குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபாய் இருந்தால் போதும். மற்றபடி அதுக்கு மேலே பணம் தேவையில்லைங்க. கம்யூனிஸ்ட் கொள்கை தான் கரெக்டானது. கம்யூனிஸ்ட் கொள்கை அதை தான் உயர்ந்தது, அதை தான் உணர்த்துது. 4வது விஷயமா பார்த்தோம்னா,
எளிமையான வாழ்க்கை முறை, கட்டாயமான வருமானம், நிரந்தரமான பாதுகாப்பு, இலவச கல்வி, இலவச மருத்துவம், இந்த விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டால் உருவாக்க முடியாது. மக்களாகிய நாம் தான் கட்டாயமாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்து உருவாக்கணும். 5வதா, மதத்தின் அடிப்படையிலான சிந்தனை வந்து மாறணுங்க. ஜனநாயகத்தின் பார்வை வந்து மக்கள் பக்கம் திரும்பணும். மதச்சார்பற்ற கொள்கையை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இது எல்லாம் பண்ணாமல் இந்தியாவில் எந்த காலத்துலேயும் வறுமையை ஒழிக்க முடியாது. ஜாதியை ஒழிக்கணும். ஜாதி தான் இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணி வேறாக இருக்குது. அதை கட்டாயமாக மாற்றுங்க. அதுதான் இங்கே இருக்கிற சகிப்புத்தன்மை, சுய ஒழுக்கமின்மை, போலி தற்பெருமை, போலி வரட்டு கௌரவம், இதுதான் இந்தியாவில் நடக்கிற பெரும்பாலான குற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இதெல்லாம் செஞ்சோம்னா இந்தியா ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். மற்றபடி எந்த ஒரு கட்சியும் கொண்டாந்தாலும் பிரயோஜனம் இல்லை. முக்கியமாக பிஜேபி, காங்கிரஸ், இது மாதிரி பெரிய பணக்கார கட்சிகள் எல்லாமே கார்ப்பரேட் கொள்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. கார்ப்பரேட்டுக்கிட்டேருந்து காசு வாங்கி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதானி, அம்பானி மட்டும் இல்லை, எல்லாருமே இந்தியாவை ஆளுகின்றார்கள். அரசியல்வாதிகளாக சேர்ந்து இவர்களும் கவர்மெண்ட்டையும் நிர்ணயிக்கிறாங்க. நஷ்டமாக இயங்குறதுக்கு அடிப்படை காரணம் யாருன்னு கேட்டால் கார்ப்பரேட் தான். எனவே கார்ப்பரேட் கொள்கையை இந்தியாவிலிருந்து மாற்ற வேண்டும். கார்ப்பரேட்டிசம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு கடைசியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனநாயகம் வாழ்க. மக்களுக்கான ஜனநாயகம் ஒரு நாள் கண்டிப்பாக மலரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.